அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் கரூரில் நடந்த உயிரிழப்பிற்கு செந்தில் பாலாஜி தான் காரணம். நீதிபதி இறுதி தீர்ப்பு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா, செய்திகள் வெளியாக இருக்குது. ஸோ இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் மீது வழக்குப்பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த வழக்குப்பதிவின் அடிப்படையில் கரூரில் நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் 39க்கும் மேற்பட்ட உயிர்கள் போயிருக்கக்கூடிய நிலையில் வரலாற்றிலே முதல் முறையாக தமிழகத்தில் இது மாதிரி பார்த்தீங்கன்னா, கேவலக்கட்ட ஒரு அரசாக பார்த்தீங்கன்னா, சீருக்கு அரசு போதுமான பாதுகாப்பு இல்லாத நிலையை தான் இந்த அசம்பாவிதம் பார்த்தீங்கன்னா, இதில் நடந்திருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, குற்றச்சாட்டுகள் வைத்திருக்காங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, கரூர் கோட்டையாக இருந்த நிலையில் ரூ. 10 செந்தில் பாலாஜி அப்படின்றத பேசிய விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அதிரடியாக செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் கண்காணித்துட்டே தான் பார்த்தீங்கன்னா, அங்கே எங்கே இருந்தார் அப்படின்ற மாதிரி ஒரு ஆடியோ காட்சியும் வீடியோ காட்சியும் பார்த்தீங்கன்னா வெளியேறக்கூடிய நிலையில் பரபரப்பை இழந்திருக்கு. அவர் பேசிய அடுத்த 10 நிமிடத்திலே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. சில பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய கூட்டு சதியாக திமுக செய்த ஒரு மிகப்பெரிய கூட்டு சதியாக தான் இருந்திருக்கு. இந்த சதியில் கட்சிகள் பார்த்தீங்கன்னா, அவங்க வளர்த்தாலுமே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நம்மளுடைய உயிர்கள் அனைத்தையும் மக்களை பார்த்தீங்கன்னா வைத்து மக்கள் ஒரு பொம்மையாக வைத்து சொன்னதுமே அரசியல் கட்சிகள் அனைத்துமே நம்மளை விளையாடிட்டு இருந்தாலுமே இப்போ அதிரடியாக இந்த உயிரிழப்பிற்கு அனைத்துக்குமே செந்தில் பாலாஜி அவர்கள் தான் இதற்கு முழு பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் ஒரு பரபரப்பான தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இந்த தீர்ப்பின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க போகிறதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இனிமே பார்த்தீங்கன்னா, இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகலை. இருந்தாலும் இப்போ சிபிஐ விசாரணை உட்படுத்தியிருக்காங்க. இந்த விசாரணையின் அடிப்படையில் சதுரடியாக பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்திருக்காங்க, திமுகவினர் வந்திருக்காங்களா, இது மாதிரியெல்லாம் நிறைய சோதனைகள் நடைபெற்று இருக்குது. இருந்தாலுமே இந்த சோதனையின் அடிப்படையில் இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அதிரடியாக திமுகவுடைய தலைமையகத்திலிருந்து வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாக தான் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு. ஏற்கனவே விஜய் அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போதும் பார்த்தீங்கன்னா, திமுகவினர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சாட்டி பேசியிருக்கக்கூடிய நிலையில் களத்தில் இறங்கி இப்போ விஜய் அவர்கள் பேசிய ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா, திமுகவை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய சதியால் இப்போ இந்த உயிர்கள் 39 உயிர்கள் போயிருக்கு அப்படின்றத இப்போ நிறுவனம் இருக்குது. முக்கிய கட்சிகள் தலைவர்களும் பார்த்தீங்கன்னா, திமுகவில் தான் விமர்சனங்கள் நிறைய விமர்சனங்கள் செய்து வந்தாலுமே இந்த உயிரிழப்பிற்கு செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்றத தகுந்த ஆதாரத்தோடு இப்போ பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் சம்மன் செய்திருக்காங்க. சில அதிரடியாக செந்தில் பாலாஜியுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிய போகுது. ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகலேருந்து திமுகலேருந்து இணைந்து நிறைய கட்சிகள் மாறி மாறி இது மாதிரி ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியாக பார்த்தீங்கன்னா இருக்கார். இது மாதிரி வேலைகளில் அவர் கை வந்த ஒரு கலையாக இருக்குது. இதன் அடிப்படையில் தான் இப்போ மக்கள் உயிர் பார்த்தீங்கன்னா, இது வரைக்குமே 39 உயிருக்கு மேலே இவருடைய இவரால் சென்றிருக்கு அப்படின்றத ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாக இருக்குது. இருந்தாலுமே என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.